சுவாசி போனாலும் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வருது. ஒரு கடை இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல பண்ணிட்டு அங்க பணத்தை அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து சிவகாசியில தேடி அலைகிறாங்க. நாங்க ஆட்டோல நிறைய தடவை அவங்கள கூப்பிட்டுட்டு அலைஞ்சிருக்கிறோம். நிறைய பேர் வந்து என்கிட்டயே ஆட்டோல வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. சிவகாசினாலே வெடி கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் தான். நீங்கள் வெளியே வாங்குறதுக்கும் நீங்கள் சிவகாசியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு மதுரையில் ஒரு கேஸ் வாங்குறீங்கன்னு வைங்க, இப்போ ஒரு 20,000 வைங்க, இங்கே அந்த கேஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 13,000 14,000 வரும், ஒரு 6,000 முன்ன பின்ன வரும். சிவகாசின்றது வந்து பட்டாசு மொத்த இடமே பட்டாசு இருக்கிற இடம் தான். எங்கே நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஆளுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி குவான்டிட்டி அந்த மாதிரி தான் கணக்கு. ஒரு ஆளுக்கு வந்து கம்மியான குவாலிட்டி இருந்தாலும் போதும் அந்த மாதிரி நினைக்கிற ஆளும் இருக்காங்க. ஒரு சிலர் இல்லை நல்லா ஹையாக வேணும் அப்படின்னு நினைக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டாசு கடையும் இருக்குது ஃபேக்ட்ரியும் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டு, அரசனு, சோனி, அயன் ஃபேரஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, காளீஸ்வரி, இந்த மாதிரி நிறையா ஃபேக்ட்ரிலாம் நிறையா இருக்குது. அவங்கவுங்க குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் தகுந்த மாதிரி போய் டைரெக்டாக ஃபேக்ட்ரிலேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே வந்து இப்போ வந்து எல்லாருமே தனித்தனியாக கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடையில் இருந்து இது பண்ணலாம். இல்லை அதுக்கு மேலே மீடியம் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நிறையா கடைக்காரங்க வெளியே இப்போ வந்து இதுக்காகவே கடை நிறையா ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க. வருஷம் 365 நாளும் ஓப்பனில் இருக்கிற மாதிரியும் இருக்குது, சீசனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து வாங்குறதுக்கும் உங்கள் ஊரில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதே வந்து உங்களுக்கு தீபாவளி ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். தீபாவளி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வாங்கும்போது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கும் 40% கூடிடும் அந்த 2 மாதம் பக்கத்தில். அதனால் நீங்கள் தீபாவளி ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும்ண்ணா. அதாவது பட்டாசுங்கிறது வந்து இன்னைக்கு எவ்வளவோ கம்பெனி பிராண்டு எவ்வளவோ இருக்கு. ஆனால் கம்பெனி பிராண்டு இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களாம் பெரிய வளர்ந்து போன கம்பெனி. அதே மாதிரி அவங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும் செய்யும். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து மிடில் கிளாஸ் தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தொழிலாளிகள் வந்து இன்னைக்கு எல்லாமே பட்டாசுங்கிறது எல்லாமே வந்து நல்ல அருமையான பட்டாசு தான். சில பேர் சொல்லுவாங்க இந்த பெரிய பெரிய கம்பெனி நம்பர் 1 கம்பெனி, நம்பர் 2 கம்பெனி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு பல தொழிலாளிகள் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி வந்துருச்சு. முதல்ல வந்து சில இந்த ஃபேக்ட்ரி தான் போகணும், அந்த ஃபேக்ட்ரி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நல்லா அருமையாக நல்லா தொழில் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லா கடையும் இருக்குது, சாதாரண கடையும் இருக்குது, பெரிய கடையும் இருக்குது. பெரிய ஐயன் இருக்குது, அனில் பட்டாசு இருக்குது, சோனி பைரோஸ் இருக்குது, காளீஸ்வரி பைரோஸ் இருக்குது, சேவல் மார்க்கு பட்டாசு இருக்குது, ரெட்டக்கிளி பட்டாசு இருக்குது. இதெல்லாம் வந்து விலை கூடின ரகங்கள். அடுத்து சின்ன சின்ன பைரோஸுகளில் சின்ன சின்ன வெடிகள் வந்து வெடி கம்மியாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து இப்போ 1000 வாழா இருக்குது. 1000 வாழா வெடி 1000 வெடி இருக்கும். 1000 வெடியில் வந்து 500 வெடிக்கும், 500 வெடிக்காது சின்ன கம்பெனிகளில். பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா 1000க்கு 1000 வெடிக்கும். சிவகாசினாலே பட்டாசு மற்றும் காலண்டர் மற்றும் பிரிண்டிங் தான். அந்த விஷயத்தில் எடுத்தால் சிவகாசி பட்டாசு வந்து பெரிய பிராண்டட் கம்பெனிலாம் இருக்குது. ஸ்டாண்டர்டு, காளீஸ்வரி, வடிவேலு மற்ற பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிலாம் இருக்குது. அதே அளவில் இப்போ சின்ன சின்ன தொழில்களும் சிறு தொழிலும் செஞ்சு வராங்க. அவங்களும் நல்ல பிராண்டட் வழியில் தான் பட்டாசுகள் செய்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ வர்றவங்க கஸ்டமர் வந்து வாங்குறாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ மக்கள் வந்து சிவகாசிக்கு பட்டாசு வாங்க நேரடியாக வர்றாங்க. நீங்கள் சிவகாசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள் நிறையா இருக்குது. காளீஸ்வரி, ஸ்டாண்டர்டு, ஞானவேலு, விநாயகா, இப்படி ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனி நிறையா இருக்குது. அப்படி கம்பெனியில் நீங்கள் வாங்கும் போது இன்னும் உங்களுக்கு பட்டாசு வந்து தரமாக கிடைக்கும். அதையும் விட பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன கம்பெனியில் நிறையா தரமாக நிறையாவே யூஸ் பண்ணுறாங்க. அங்கேயே நீ வாங்கலாம். இங்கே வந்து சிவகாசியை பொறுத்தவரை இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கடை இருக்குது. அது எந்த கடை நல்ல கடை, எந்த கடை நல்ல கடைன்னு சொல்ல முடியாது. சொந்த ஃபேக்ட்ரிக்காரவங்களும் கடை வச்சுருக்காங்க, வாங்கி விற்கிறவங்களும் கடை வச்சுருக்காங்க. எல்லாருமே நல்ல சரக்கு தான் வச்சுருப்பாங்க. யாரும் ஒரு விதமான சரக்கு இருக்காது. கம்பெனியை பொறுத்து ரேட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு இப்போ சரக்குகளை பொறுத்து ஒவ்வொரு ரேட்டு. எல்லா பட்டாசுமே தரமான பொருள் தான். நீங்கள் ஒவ்வொரு கடைகளுக்கு வாங்கும் போது அந்த கடையில் நியாயமாக விற்கிறாங்களா, நியாயமான பொருள் நம்ம கொடுக்குற பணத்துக்கு அவங்க நியாயமாக நமக்கு அந்த பொருளை கொடுக்குறாங்களா நீங்கள் செக் பண்ணி நீங்களே நேரடியாக வந்து ஒவ்வொரு கடைகளையும் வாங்க. சிவகாசி ஊர் ஃபுல்லாமே கடை தான் இருக்குது, அதிகமான கடைகள் இருக்குது. இப்போ கடைகளில் நேரடியாக போய் வாங்குறதா இருந்தால் நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இருந்தால் ஹோல்சேலாக வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஹோல்சேலாக அப்படின்னா ஒரு கேஸ் குவான்டிட்டியாக வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டு யூஸுக்காக வாங்குறீங்க அப்படின்னா சிவகாசியில் உள்ள கடைகளில் வாங்கினா நல்லாயிருக்கும்.
என்னென்ன பண்ணுவீங்க? சிவகாசியில் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரியே நாங்கள் வந்தீங்கன்னா கூப்பிட்டே போவோம். இங்கே வந்து ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கம்பெனி கிட்ட இருக்குது. அதில் காலங்காலமாக இருக்கிற கம்பெனிகள் வந்து ஸ்டாண்டர்டு, காளீஸ்வரி, அதுபோக அணில் இருக்குது, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அதுபோக வடிவேல் இருக்காங்க. அவங்க இப்போ இருக்கிறதுலே அவங்க கொஞ்சம் பெரிய கம்பெனி. நமக்கு வந்து நம்ம நேராக வந்து பார்த்து தான் நம்ம குவாலிட்டியை செக் பண்ணி வாங்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நேராக வாங்க, ஆன்லைனில் அவாய்ட் பண்ணுங்கள். ஆன்லைனோட பிரச்சனை என்னன்றது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, அனுபவப்பட்டவங்களுக்காக இதை சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்லலை. நிறைய பேர் வந்து என்கிட்டயே ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுன்னா. எதாக இருந்தாலும் குவாலிட்டி செக் பண்ணி குவான்டிட்டி செக் பண்ணி வந்து வாங்கிட்டு போங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து 4 பேருக்கு வந்து தொழிலும் அதிகரிக்கும். பட்டாசு தொழிலும் அதிகரிக்கும், அதை சார்ந்த 4 தொழிலாளிகளுக்கும் தொழில் அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்படி வந்து வாங்க, அப்படின்னா தான் உங்களுடைய மன திருப்தி வந்து இதில் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் ஆன்லைனில் தவிர்க்க பாருங்கள். ஏஜென்ட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏஜெண்ட்டை வந்து முழுக்க தவிர்த்துடுங்க. ஒன்று நேரடியாக போய், ஆனால் உங்களுடைய துட்டு நீங்கள் நேரடியாக போய் அதை நீ கொள்முதல் பண்ணீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க, செய்யாதீங்க. நேரடியாக போய் கொள்முதல் பண்ணோம்னா உங்களுக்கு வாங்குற வர்றவங்க ஏன்னா சில பேர் ஏமாந்துட்டு சிவாசி போனாலும் எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வருது. தீபாவளி முடிஞ்ச உடனே எங்களுக்கு ரூபா கொடுத்தோம், சரக்கு அனுப்பலை, செய்யலை அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து முழுக்க 80% இருக்குது. அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் நேரடியாக வந்து பாருங்கள், ஒரு நாள் தங்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் சில பார்ட்டி என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப லோவாகவும் கேட்குறாங்க. வர்ற பார்ட்டி ரொம்ப லோவாக கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த இவ்வளோ கொடுங்க செய்யுங்க. அப்படியும் வாங்க, வர்ற பார்ட்டிக்கு உங்களுக்கு அன்போடு சொல்ல விரும்புகிறேன். அந்த பொருளுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பொருளை காசை இது பண்ணுங்க, செய்யுங்க. வாங்க, சிவாசிக்கு வாங்க, வரவேற்கிறோம். நம்ம நல்ல பொருளாக வாங்கிட்டு போய் ஆன்லைனில் முடிஞ்சாலும் ஆன்லைன் ஏஜென்ட் இதெல்லாம் தவிர்த்து நீங்களே நேரடியாக கொள்முதல் பண்ணுங்கள். வர்ற கஸ்டமரு கரெக்டாக புரோக்கர் இல்லாமல் நீங்கள் வந்து கடைகளுக்கு போய் நேராக நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க, தயவு செய்து ஆன்லைனில் பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் பண்ணி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்து இங்கே வந்து கடை தெரியாமல் அலைகிறாங்க. அதனால ஆன்லைனில் பண்ணாமல் நேரடியாக சிவகாசிக்கு வாங்க. ஆன்லைனில் பண்ணிவிட்டு ஒரு கடை இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் பண்ணிவிட்டு அங்கே பணத்தை அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சிவகாசியில் தேடி அலைகிறாங்க. நாங்கள் ஆட்டோவில் நிறையா தடவை அவங்கள கூப்பிட்டுட்டு அலைஞ்சிருக்கிறோம், அந்த கடையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தயவு செய்து இந்த இடைத்தரகர் இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் தயவு செய்து பண்ணாதீங்க, நேரடியாக சிவகாசிக்கு வாங்க. சிவகாசி பட்டாசு உலகத்துக்கு வாங்க, பட்டாசு கடையில் வாங்கி தீபாவளியை நல்ல முறையில் கொண்டாடுங்க. நம்பிக்கையாக வந்து எல்லா கடையிலையும் இறங்கி நீங்கள் இருந்து பிராண்டோட பட்டாசை வாங்கி திருப்தியான முறையில் தீபாவளியை கொண்டாடுங்க.